ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற வாகை சுடவா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது மீனாட்சி ஜீவாவை கூட்டிக்கிட்டு காலேஜுக்கு வந்து போகிறாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து மீனாட்சிக்கு தெரிய வருது. ஆக மொத்தத்தில் ஜீவாவை பற்றி நெகட்டிவாகவே தான் வந்து தெரிய வருது. ஜீவா கூட ஸ்கூலில் படித்த ஒருத்தர் வந்துட்டு, அதாவது கிளாஸ்மேட் வந்து அந்த காலேஜில் லெக்சரராக இருக்கார். அதுக்குமே வந்துட்டு மீனாட்சி ஒரு மாதிரி கிண்டலாக வந்து ஜீவாவை சொல்கிறாங்க, உன் கூட படித்த ஒரு லெக்சரரு, ஆனால் நீ இங்கே அரியர் வச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. பிரின்சிபல் ரூமுக்கு போனால் பிரின்சிபல் 1000 கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேரை ஏமாத்திருக்கான், நிறைய பேர்கிட்ட காசு பிடிங்கிருக்கான், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ மீனாட்சிக்கு ஜீவா மேலே வந்துட்டு ரொம்பவே ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் தான் உருவாகிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வரக்குள்ளே 2 பொண்ணுங்க வந்துட்டு இருந்தாங்க. ஜீவாவை பற்றி வந்து இது பண்ணக்குள்ள, என்ன உங்களையும் நிறைய ஏமாத்திருக்கானா, உங்ககிட்ட எவ்வளோ காசு கொடுங்கண்ணா அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள அந்த 2 பொண்ணுங்களும் வந்து சொல்கிறாங்க, ஜீவானா மட்டும் இல்லைனா இப்போ நான் எங்களால் வந்துட்டு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. எங்களுடைய எக்ஸாம் ஃபீஸு, எங்களுக்கு தேவையானது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு ஜீவானா தான் வந்து செஞ்சாங்க. அவங்க மட்டும் உதவலைன்னா நாங்கள் இங்கே படிச்சுட்டே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜீவாவுடைய இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சிக்கு தெரிய வருது. ஸோ இதனால் வந்துட்டு ஜீவா மேலே நல்ல அபிப்பிராயம் வந்து காதல் மலருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஸோ இது எல்லாத்திற்குமே விடை தெரியணும்னா வாகை சுடவா சீரியலை ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.